வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அனிதா விஜயகுமார், ராபர்ட், ஆர்த்தி கணேஷ், ஷக்கீலா மற்றும் பலர் நடித்து ஸ்ரீகாந்த் தேவர் அவர்களின் இசையில் அனிதா விஜயகுமார் தயாரித்து இயக்கியிருக்காங்க இந்த படத்தை. இந்த படத்தின் கதை சுருக்கம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட 2 பேர், கல்யாணம் பண்ண புதுசில் குழந்தை வேணான்னு அடம் பிடிக்கிற மனைவி. அப்படி ஒரு வாட்டி கர்ப்பம் தரித்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அது தவறி போகுது. அதுக்கப்புறம் பெருசாக அதை பற்றி யோசிக்காமல் இருக்கும்போது திடீர்னு 40 வயசை தொட்ட உடனே குழந்தை வேணும் அப்படின்னு மற்றவங்களோட புஷ்னால ஹீரோயினுக்கு அந்த ஆசை வருது. பட் ஹீரோவுக்கு அந்த ஆசை இல்லை, குழந்தை வேணான்னு நினைக்கிறாங்க. இந்த 2 பேர் சண்டைக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம்லாம் பண்ணி, அதாவது சொந்த மனைவியே கணவனை செடியூஸ் பண்ணி ஏதோ ஒரு கட்டத்துக்கு மேலே அது நடந்துருது. அவங்க கன்சீவும் ஆயிடுறாங்க. பட் அது ஒரு ஸ்டேஜ் கன்சீவ் ஆகிறதுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்க சுமந்தாங்களா, நல்லபடியாக பெற்றெடுத்தாங்களா, கணவன் ஏன் வேணான்னு சொன்னார், கடைசியில் 2 பேர் சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் கதை சுருக்கம். உண்மையாக சொல்லப்போனால் இந்த பிளாட் ஒரு நல்ல அருமையான பிளாட். இன்றைக்கி இருக்கிற சூழலில் எல்லாருக்கும், பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், லேட் மேரேஜ்ன்றது ஒரு விஷயமா நடந்துட்டு தான் இருக்குது. அது ஆப்வியஸ்லி 28, 29, ஈவன் 30, 32 நடக்குது. அப்படி இருக்கிறப்போ அந்த சூழ்நிலையில் உடனே கல்யாணம் பண்ண உடனே வயசாகிடுச்சு, எனக்கு உடனே குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு 2 பேருமே ரெடியாக இருக்கிற சமயத்தில் யாரும் முயற்சி பண்ணுறதும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு 40 வயசில் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க மனநிலையில் அவங்க எதெல்லாம் கோத்ரூ பண்ணணும், எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மென்டலி, அது இல்லாமல் ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணணும், அது ஒரு குழந்தை கன்சீவ் ஆகணும்னா அதுக்கு எத்தனை முயற்சிகள் இருக்கணும், அவங்க மனசளவில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்த பிளாட்டு பேசியிருக்கலாம். ஒரு அருமையான ஒரு எமோஷனல் ஃபேமிலி மூவியாக இன்றைக்கி சொசைட்டிக்கு தேவையான ஒரு கருத்துள்ள இந்த படம் நிஜமாக ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி அளவுக்கு இல்லைனாலும் இப்போது போன வாரம் ரிலீஸ் ஆன பறந்து போ 3 BHK அளவுக்கு மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கணும். ஆனால் ஏன், யார் காரணம்? மக்களா, இல்லை இந்த படத்துக்கு ஷோஸ் கொடுக்காத தியேட்டரா, இல்லை அது சரியான வெளியில் வாங்காத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா? நான் சொல்லிட்டா, இந்த படத்தை தயாரித்து இயக்கணும்னு முடிவு பண்ண வனிதா அவர்கள் தான். தயாரிக்கிறது ஓகே, இயக்கிறதும் ஓகே, ஆனால் அந்த கேரக்டர் நானே தான் பண்ணுவேன்னு அவங்க எடுத்த முதல் முடிவு தான் இதில் முதல் முட்டாள் முடிவுன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், இந்த படத்தில் மெயின் பிளாட் என்னென்னா கன்சீவ் ஆகிறது. 40 வயசுக்கு மேலே கன்சீவ் ஆகி குழந்தைய நல்லபடியாக பெற்றெடுக்கிறது. இந்த பிளாட்டுக்குள்ளே நீங்கள் எதை கொண்டு வரணும்னா, அதை ஒரு கன்சீவ் ஆகிற பெண்மணி, இதனால் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வருது, அவர் ஏன் ஒத்துக்க மாட்டாரு, அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அதை ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், அதையும் பண்ணலை. அந்த விஷயங்களை காட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அந்த 8 மாதம் அவங்க எதை கோத்ரூ பண்ணுறாங்கன்னு காட்டியிருக்கணும். அதுவும் கணவனை பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த மனைவி தனியாக அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் எவ்வளோ தூரத்துக்கு கோத்ரூ ஆகிறாங்கன்னு காட்டியிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அதான் கரெக்டாக எக்ஸாக்டாக 2 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வயிறு வலி வருது. ஸோ அந்த டைமில் வந்தால் கூட அந்த கடைசி நின்றத்தில் அந்த 40 வயசுக்கு வரும்போது அந்த நார்மல் டெலிவரி பண்ணணும்னு முயற்சி பண்ணும் போதாக இருக்கட்டும், இல்லை சிசேரியானா மாறுறதா இருக்கட்டும், அதை எவ்வளோ கோத்ரூ பண்ணுறாங்க, காட்ட தவறிட்டாங்களோன்னு தான் தோணுது. பட் இதெல்லாம் தாண்டி நான் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திரைப்படமாக வர வேண்டியது ஒரு பக்கா காஜி 6 படம், பிட்டு படம் மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. மனவேதனையோட, ரொம்ப வெறுப்போட, ரொம்ப கோவத்தோட சொல்லணும்னு தான் அதை சொல்கிறேன். ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் வெளிவந்த நிறைய தமிழ் படங்கள், அதுவும் முதல் படமாக இயக்குநர்கள் அறிமுகமாக தன்னோட முதல் படத்தில் மிகச்சிறந்த விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க, மிகச்சிறந்த படைப்பை கொடுத்துருக்காங்க, அரசியல் விஷயமா நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அப்படி இந்த மாதிரிலாம் தமிழ் சினிமாவில் படங்கள் வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிற இந்த சமயத்தில் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கதையமைப்போட, நல்ல கதையாக இருந்தால் கூட அந்த திரைக்கதையில் நான் கேவலமாக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு திரைப்படம் வராமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் தான் இந்த படம் பார்த்தோன்னா எனக்கு வந்துச்சு. முதல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிறதுக்கான விஷயம் அப்படின்னு காட்ட ஆரம்பித்தா இந்த மாதிரி ஒரு வழியில் காட்டுறது, அதுக்கான சீன்ஸ் வச்சது, ஒரு செக்ஸுவலைஸ் பண்ணது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ரொமான்ஸ் காட்டுறது தப்பு இல்லை, அவங்க 2 பேருக்குள்ளே விஷயங்கள் நடக்கிறது, அவங்க இன்டிமேட்டாக இருக்கிறது, அதெல்லாம் காட்டுறது தப்பு இல்லை. இன்றைக்கி அது சாதாரணமாகிடுச்சு. நீங்கள் 18+ வாங்கிட்டு நீங்கள் என்னத்தை வேணாலும் காட்டலாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு லிமிட் இருக்கும். காட்டுற விதம்ன்றது நம்ம ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். நான் அங்கே தியேட்டரில் உட்காந்துருக்கிறவனே கழட்டிட்டு முட்டி போடுற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஓகேவா? இதில் அந்தளவுக்கு இல்லைன்னு வைங்க, பார்க்குறதுக்கு அந்த கேரக்டர்ஸ்னு வரும்போது அப்படின்னு தோணலை. ஆனால் முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் இல்லை இருக்கும். ப்ராபப்ளி அவங்களோட ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அனிதாவோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், கூட வர கேரக்டர்ஸாக இருக்கட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, இதில் மோஸ்ட் இரிட்டேட்டிங் என்னென்னா, 2ஆம் பாதியில் இவங்களுக்கே 40 வயசு அப்படின்னா வனிதாக்கு, அவங்களோட தாயாராக வர ஷக்கீலாவுக்கு குறைஞ்சது ஒரு 60 வயசு வைங்க.
அந்த 60 வயசு கேரக்டரை ஷக்கிலான்ற நேமை கூப்பிட்டு போய் வச்சுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக இரண்டாம் பாதியில் அவங்கள வந்து ஒரு செக்சுவலைஸ் பண்ணி ஒரு அடல்ட் மூவியோட கம்பேர் பண்ணி அவங்கள அந்த மாதிரி பார்க்கறது என்ன கர்மாந்திரம் இதெல்லாம். சீரியல் கூட தோற்றுரும், சீரியஸாக சொல்கிறேன். சீரியலில் கூட ஏதோ ஒரு கட்டத்தில் ஓகே ஃபைன் ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குடான்னு நினைக்க தோணும். அந்த மாதிரி மகா மட்டுமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து ஹீரோ சொந்த கணவனை வந்து மனைவி செடியூஸ் பண்ணுறது தான் ஸ்டோரி. அதுக்காக நிறைய முயற்சி பண்ணுவாங்க, அதுக்காக சொந்த தங்கச்சிட்டு ஐடியா கேட்பாங்க, அது கண்ட கர்மத்தெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து தொலைணுன்றது நம்ம தலையெழுத்து முதல் பாதி பூராவே. இரண்டாம் பாதியிலையும் வந்துட்டு இரண்டாம் பாதி உண்மையிலேயே அதெல்லாம் மொத்தமாகவே தவிர்த்துக்கலாம்ன்ற மாதிரி தான் இருக்கும். இரண்டாம் பாதியில் வந்து அவங்களுக்குள்ள சண்டை வந்து அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க இந்தியாவுக்கு வந்து அங்கே அவங்க குழந்தை எப்படி பெற்றெடுக்கிறாங்கன்றது தான். அதுக்கு நடுவில் தான் இந்த கர்மாந்தர காட்சிகள்லாம் வரும். ஒரு கதையை அழகாக மேம்படுத்தி திரைக்கதையில் ரொம்ப அழகான காட்சி அமைப்புகளை வச்சு பிரமாதமான ஒரு இயக்குனராக வர்றதுக்கான அனைத்து பாசிபிலிட்டிஸ் இருந்தும் தான் மேலே உள்ள செல்ஃப் அப்சர்வர் ஒரு ஃபீல் இருக்குல்ல, தான் எல்லாத்துலேயும் நான் தான் தெரியணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பாடல்கள்லையுமே தன்னை மட்டுமே நிலைநிறுத்திக்கிட்டு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக்கிட்டு அவங்களுக்குன்னா ஒரு பாட்டெல்லாம் வைக்கணுமேன்றதுக்காக காட்டிக்கிட்டு அந்த பாட்டில் கூட காட்சி அமைப்பில் இவங்களை மட்டும் செல்ஃப் ஃபோக்கஸ்டாக வச்சுக்கிட்டு நானே இயக்குனர், நானே தயாரிப்பாளர், நானே ஹீரோயின்னு தான் முதற்கொண்டு வச்சுட்டு தன்னை வந்து நம்ம அழகாக காட்டணும். நம்ம படத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப இந்த வயசுல எப்படி இருக்காங்க பாருங்க அப்படின்னு காட்டுற மாதிரி அவங்களோட உடையாக இருக்கட்டும், நடையாக இருக்கட்டும், உடல் பாவங்களாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லா கர்மாந்திரமே தான் மேலே உள்ள அந்த செல்ஃப் அப்சஸ் ஃபீல் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படத்தை எடுத்த மாதிரி தான் இருந்தது. இசையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் அந்த படத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றத பேம்போக்காக சொல்கிறது என்னோட பழக்கம் கிடையாது. அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அந்த படத்தை நான் பார்த்துட்டு தான் அதை விமர்சனம் பண்ணுறது. நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி, அது என்னவோ ஹானஸ்ட்டாக அதை விமர்சனம் பண்ணுறது தான் என்னோட பாலிசி. ஸோ அந்த வகையில் இந்த படத்தை பார்க்கணுன்றதுக்கான காரணம் அதுதான். இப்போ பார்த்துட்டு நான் எப்படி அவங்க எடுத்தது அவங்க உரிமை அப்படின்னும் போது அந்த படம் எடுக்கக்கூடாததுக்கு என்னவோ அதை சொல்கிறதுக்கு என் உரிமை என் கடமை இல்லை. ஏன்னா பேர் டைட்டிலில் வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு ஏதோ வகையில் நல்ல படமாக இருக்கும். ஏன்னா இவங்க வேறு ஒரு பக்கம் குடும்ப படம் ட்ரெய்லரில் வேறு போடுவாங்க. அதாவது இப்போ இதெல்லாம் வந்து யூஸ்வல் ஆக்கிட்டு வராங்க, இதெல்லாம் நார்மலைஸ் ஆகிட்டு வராங்க. இவங்க பிட்டு படம் எடுத்து வச்சா கூட குடும்ப படம்னா அதை பார்க்குற எல்லாருக்கும் அது ஒரு பிட்டு படத்தை நீங்கள் சாக்கஸ்டிக்காக சொல்கிறீங்கன்னு தெரியாது. குழந்தை குட்டியோட கூப்பிட்டு வந்துடுவோம். இன்னைக்கு படம்னு போட்டால் கூட குழந்தைய உள்ளே கூட்டிகிட்டு வந்து இது என் உரிமை, என் குடும்பம், என் குழந்தை, நான் காட்டுவேன்னு சொல்கிறதுக்கு தான் நிறைய தற்கொலைகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன மாதிரி ஒரு படத்தை தெரியாத அப்பாவுக்கு மேலே தெரிஞ்சு அவங்க குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கர்மம் இதில் இருக்குது, அவங்க எதை பார்த்து என்னத்தை புரியும். ஸோ படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட படம் எடுக்க முடியலன்னா வீட்டில் இருங்க, சேனல் ஆரம்பிங்க, விளாக் போடுங்க. அவன் ஏதோ ஒருத்தன் பார்க்கணும்னு விருப்பம் பார்க்க போகிறான், எல்லாம் கலந்து போயிடுவான். இந்த விஜயகுமார் அவர்களே உங்களை தான் நான் கேட்குறேன், ஒரு நல்ல படத்தை நல்ல திரைக்கதை அமைச்சு நல்ல படமாக எடுக்க முடியும்னு தெரிஞ்சும் அதை நான் அப்படி குக்கரில் கிண்டி தான் தருவேன்ற ரேஞ்சுக்கு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பாசிட்டிவாக தான் வரணும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம என்ன கட்டி வச்சிருக்கோமோ பிரித்தா அதுதான் வரும். நம்ம கன்றாவியை பேண்டிட்டு அதை அப்படியே சுருட்டி வச்சுக்கிட்டு ஊர் பக்கம் போனதுக்கப்புறம் பிரித்து அதுக்குள்ளே பிரியாணி இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது கெட்டு குட்டுசாய் மண்ணு மக்கியாய் இன்னும் நாரதான் செய்யும். அதுதான் இந்த படம். தோராலாக மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் எடுத்திருக்கவே கூடாது. எடுத்திருந்தாலும் அதை பார்த்துட்டு இந்த படம் வெளியே வரக்கூடாதுன்னு அப்பயே முடிவுபடுத்தி ரிலீஸ் பண்ணியிருக்கவே கூடாது. அப்படியே ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் முதல் நாளில் பார்த்துட்டு ரிவ்யூஸை பார்த்துட்டு அப்பவே அந்த படத்தை கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் இது மூட்டிட்டு போயிருக்கணும். ஆனால் பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸ்லி ஓடிடியில் இந்த கர்மத்தை விற்பாங்க. வாங்குறவங்க ஆள் இருந்தால் பாவம், அவங்க தான் அப்பாவி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்த்திருங்கள், தனித்திருங்கள், விழித்திருங்கள். இந்த படத்தை அவாய்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேறு நல்ல திரைப்படம், வேறு ஒரு நல்ல விமர்சனம், வேறு ஒரு நோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல் அந்து போச்சு.